அறகுறை நமக்கு தான் தெரியுமா, அறகுறை பக்தி நமக்கெல்லாம் தெரியுமா. இங்கே அமர்ந்திருக்கோமே நம்ம அனைவருக்கும் அறகுறை பக்தி இருக்குது. அதெல்லாம் நம்ம எல்லாரும் இப்படி ஒத்துக்கணும். ஏன் சொல்கிறோம் தெரியுமா அறகுறை பக்தின்னு? இன்றைக்கி எல்லாரும் அழகாக வந்திருக்கேள், சத்சங்கத்தில் கலந்துண்டேல், அழகாக குங்கும அர்ச்சனை பண்ணியிருக்கேள், சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னார் குரு. சொன்னாரா இல்லையா? அழகாக குரு சொன்னாரா இல்லையா? நம்ம எல்லாம் கேட்டு பிரார்த்தனை பண்ணோமா? என்னமோ ஒன்று வேணும்னு கேட்டிருப்போம் இல்லையா? நம்ம புள்ள ஒழுங்காக படிக்கணும் கேட்டிருப்போமா இல்லையா? அம்மன் கிட்ட கேட்டிருப்போம். வீட்டுக்கு போய் கவலைப்படலாமோ? வீட்டுக்கு போய் கவலைப்படலாமோ? கவலைப்படுறோமே. அப்போ உண்மையாக வேண்டிக் கொண்டோமா? அப்போ நம்ம பக்தியில் உண்மை இல்லையா? அல்லது சக்தியே உண்மை இல்லையா? சக்தி உண்மையானவள், அதான் உட்காந்துன்னு இருக்கோம். அப்போ எது போலியானது, எது அறகுறையானது? நம் பக்தி அனைத்தும் அறகுறையானது. எந்த வினாடி இங்கே அமர்ந்து அம்மா என்னை காப்பாற்றுமா, முடிஞ்சு போச்சு, அவள் காப்பாற்ற போகிறா, ஏன் கவலைப்படுறோம்? நம்ம புள்ள சொன்னோம், அம்பாள் நமக்கு கருணை தருவாளா, இன்னைக்கு தருவாளா, நாளன்னைக்கு தருவாளா, அப்படிங்கிற அறகுறை மனசு இருக்குது நமக்கெல்லாம். அதனால தான் என்ன இல்லை, அருள் கிடைக்கவே மாட்டேங்கிறது. குரு கண்ணுக்கு எழுத்தாப்புல உட்காந்து பேசினா கூட, நான் குருன்னு என்ன சொல்லலை, யாரோ ஒருவர் உங்கள் எழுத்தாப்புல என்ன பண்ணுவார், உட்காந்து பேசுவார். அவர் பேசுறது காதுலேயே விடாது. ஏன்? நம்ம தான் ஏசி ரிமோட்டை கொண்டு போய் டிவி ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணுறோமே இல்லையா? அப்போ அது